ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே விசேஷமாக இந்த 6ஆம் மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆராதனைய தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த திருச்சபையினுடைய ஊழியர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், திருச்சபையினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள், உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கும் மகிமைப்படுவதாக. வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1081வது பக்கம். 1081வது பக்கம். நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு கட்டுல அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் இந்த உலகத்தை ஒரு பெரிய பீதியிலே வைத்து கொண்டிருக்கிறான். திகிலும் பதற்றமும் பலவிதமான குழப்பங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனங்களை வைத்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிற, வேதத்தை நம்புகிற, வேத வார்த்தையை விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் அவன் விட்டுவிடவில்லை. எப்படியாவது இந்த ஜனங்களை ஏதாவது ஒரு கட்டுனால நாம் கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானுடைய எண்ணங்கள், பிசாசனுடைய விருப்பங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்ட கட்டுகளினாலே உன்னையும் என்னையும் கட்டி வைத்தாலும் அந்த கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நீ நானும் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், என் ஆண்டவர் என் கட்டுகளை அறுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, நான் எந்த கட்டில் அகப்பட்டிருக்கிறேனோ, என் குடும்பம் எந்த கட்டில் அகப்பட்டிருக்கிறதோ, என்னுடைய கணவன் எந்த கட்டில் அகப்பட்டிருக்கிறார்களோ, என்னுடைய மனைவி எந்த கட்டுனால் அகப்பட்டிருக்கிறாங்களோ, என்னுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எந்த கட்டுனால் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை என் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எந்த கட்டுனால் அகப்பட்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், என் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்தவர், எல்லா கட்டுகளையும் அவர் அறுப்பார், அறுக்க போகிறார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கட்டுகளை அறந்தது போல தெரியலையே, 2 கையை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? என் கட்டுகளை இன்றைக்கு ஆண்டவர் அறுத்து விட்டார், எல்லாவற்றையும் சுக்குநூறாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எல்லாம் கண்களை மூலமா. எத்தனை தீரலின் பாவம் என் தேவனே, எலியன் மேல் இறங்கையனே, எத்தனை தீரலின் பாவம் என் தேவனே, எலியன் மேல் இறங்கையனே, நித்தம் என் இருதயம் தீயதென் பரனே, நித்தம் என் இருதயம் தீயதென் பரனே, நிலை வரும் என்னில் இல்லை நீ என் தாபரமே,
எத்தனை தீரலேன் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. என்றன நீதிகள் என் கண்கள் முன்னமே, இடைவிடாதிருக்கையிலே உந்தன் மிகோ கிருபை ஓ மிகவோ பெரிது, உந்தன் மிகோ கிருபை ஓ மிகவோ பெரிது. உத்தம மனமுடையோ என்னையாலோ, எத்தனை தீரலே பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. கெட்ட மகன் போல் தோட்டனையலைந்தே, கெடு பஞ்சத்தால் நலிந்தே. இட்டமாய் மகன் என்ன பாத்திரன் அவன் நான், இட்டமாய் மகன் என்ன பாத்திரன் அவன் நான். என்னை ரட்சித்திடல் வந்த நிமித்தமே அப்பனே, எத்தனை தீரலேன் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன், உன் கட்டுகளை நான் அறுப்பேன். ஆண்டவர் ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை இந்த கால வேளையில உனக்கும் எனக்கும் இதை தந்திருக்கிறார். இதை சொந்தமாக்கி கொள்ளாத வரையிலும் இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. நீ இதை சொந்தமாக்கி கொண்டால், இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே, இன்றைக்கு இந்த 22ஆம் தேதியிலே, இன்றைக்கு இந்த 25ஆம் ஆண்டிலே, இந்த 6ஆம் மாதத்திலே என கட்டப்பட்டிருக்கிற சத்துருவினாலே பலவிதமான கட்டுனால கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய கட்டுகளை அறுக்க என் தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவர் அதிகாரமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றிலிருந்து நான் உணர போகிறேன். ஒருவேளை நான் கட்டோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், கட்டோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம், பலவிதமான கட்டுகளினாலே நிறைந்த நான் சஞ்சலப்பட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த ஆராதனை முடித்து நான் வெளியே போகும்போது எனக்குள் இருக்கிற அந்த பாரங்கள், எனக்குள் இருக்கிற அந்த சுமைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார். எனக்குள்ளே நான் உணர்கிறேன், அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். கட்டப்பட்டு இருக்கிற எல்லா விதமான கட்டுகளை என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார் என்று சொல்லி நீயும் நானும் விசுவாசத்தோடு நம்பும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 3 கட்டை பற்றி நான் சொல்கிறேன். நிறைய கட்டுகள் இருக்கிறது, ஆனாலும் இந்த 3 கட்டுகள் கூட முக்கியமான கட்டுகள். அதை கூட நான் முழுசும் சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன். முதலாவது, மனுஷர்களால் கட்டப்படுகிற கட்டுகள். இன்றைக்கு மனிதர்களால் கட்டப்படுகிறார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது, அவர்கள் வாழ்ந்து விடக்கூடாது, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவர்கள் சுகமா இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கும் மனிதர்கள் பலவிதமான கட்டுகளை மனிதர்களுக்கு கட்டுகிறார்கள். இரண்டாவது பிசாசினால் கட்டப்படுகிற கட்டு. இன்றைக்கு பிசாசானவன் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, நம்முடைய ஆராதனைக்கு விரோதமாகவும், நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாகவும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரோதமாகவும் நாம் அநேகரை ஆண்டவருக்குள்ளே நீதிக்குள்ளே நடத்துகிறோமே, இதை தடை செய்யும்படியாக பிசாசானவன் என்ன செய்கிறான்? நம்மை பலவிதமான கட்டுனாலே அவன் கட்டி வைக்கிறான். மூன்றாவதாக, வியாதினாலே இன்றைக்கு அநேகர் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள். சில குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது
சில வீடுகளிலே பார்க்கும் பொழுது ஓயாம மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. ஓயாத வியாதி. ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர், கணவன் சிக்கானா மனைவி, மனைவி சிக்கானா பிள்ளைகள், பிள்ளைகள் சிக்கானா உறவினர்கள், இப்படி குடும்பம் முழுவதுமாக வியாதினாலே இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட விதமான கட்டுகளை அறுக்கும்படியாக, இப்படிப்பட்ட கட்டுகளை மாற்றும்படியாக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஒருவேளை இப்படிப்பட்ட 3 விதமான கட்டுகளிலே நீயும் நானும் அகப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிவிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டெல்லாம் அவிழ்க்கும்படியாக தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவிழ்ப்பாரா, அவிழ்க்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்படிப்பட்ட பலவிதமான கட்டுனால அகப்பட்டிருந்தேன். பயங்கரமான கட்டுனால அகப்பட்டிருந்தேன். இதற்கு முடிவு என்னதான் அப்படின்னு சொல்லி மனிதர்களை தேடி ஓடினேன், பலவிதமான ஜனங்களை தேடி ஓடினேன். ஆனாலும் இதற்கு முடிவே இல்லை. ஆனால் ஒருவர் எனக்கு சொன்னார், ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த வல்லமையுள்ள நபரிடத்தில் போனாக்கா உன் கட்டெல்லாம் அவிழ்ந்து போகும், உன் கட்டெல்லாம் மாறிடும் என்று சொல்லி அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த விசேஷத்த நபர் யார் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பரை நான் வாங்கினேன். அவங்க நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் பேசினேன். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ பவர்ஃபுல்லான வல்லமையுள்ள விசேஷத்தமானவர். அப்போ பாருங்க, என்னுடைய கட்டுகளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், அன்றைக்கே உடைச்சார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த நம்பர் தரேன். ஆராதனை முடிஞ்சிட்ட உடனே அந்த நபருக்கு நீங்கள் ஃபோன் செய்யுங்க. உங்கள் கட்டெல்லாம் நிச்சயமாக உடைப்பதற்கு அவர் என்ன செய்வார், வழி செய்வார். எழுதிங்க, நம்பரை நோட் பண்ணிங்க. 33 31 12 83 28 38. நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். 33 31 12 83 28 36. ஓகே, எத்தனை பேர் எழுதுனீங்க? ஒரு நம்பர் விடாத எழுதுனீங்களா இல்லையா? நம்மால் விடிவு கிடைக்கணும்னாக்கா அது எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே என்ன பண்ணோம், நோட் பண்ணோம். இப்போ ஒன்ஸ் மோர் சொல்கிறாங்க பாருங்க. சரி, 33 31 12 83 28 36. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னாக்கா, திலகம்மா இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணியானா உங்களுக்கு போட தெரியலனா கூட யாருன்னா கொடுத்து போடுங்க, உடனே உன் கட்டெல்லாம் அந்த நிமிஷத்திலே உடஞ்சி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இந்த நம்பரை நீங்கள் எழுதுவீங்க, ரொம்ப சந்தோஷம். இது என்ன நம்பர் அப்படின்னா, எரேமியா 33:3, யோவான் 1:12, யோவான் 8:32, யோவான் 8:36. இதுதான் இந்த சீக்ரெட் நம்பர். 10 நம்பர் தான் மொபைலில் போவான், நான் கொடுத்தது 12 நம்பரு. அத்தையும் நீங்கள் நோட் பண்ணி எதுவும் கேட்காமலே நீங்கள் எழுதி மறுபடியும் சொல்லுன்றீங்க பாருங்க. இதிலே உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, நீங்க எடுத்து வாசிங்க. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். யாரை நோக்கி கூப்பிடணுமா? ஆமா, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா உன் கட்டுகளை அறுக்கக்கூடிய வல்லமை என்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர் இடத்துல போறாங்க. அவர் பார்த்தா வல்லமை பெற்றவர், அவர் பார்த்தா அபிஷேகம் உள்ளவர், அவர்கிட்ட போனா அப்படியே 4 பல்ட்டி அடிச்சு விழுவாரு. இப்படிதான் சொல்லி அநேக மனிதர்களை முக்கியத்துவம் பண்ணுகிறார்களே தவிர, ஆனா உண்மையான தெய்வம் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. யோவான் 1:12 வாசிங்க. சீக்கிரம் என் நாமத்தினாலே
யோவான் 1:12 அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நான் சொல்றேன், உன் கட்டை உடைப்பதற்கு வேற யாருக்கிட்டையும் அதிகாரம் இல்லை. உன் கட்டை உடைப்பதற்கு உன்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. கை தட்ட மாட்டேன்றீங்களே? பஞ்ச் டைலாக் வந்தா கை தட்டணும். உன் கட்டை உடைக்கிறதுக்கு பிரதர் பிரான்சிஸ் எயிலங்கிட்ட போக வேண்டாம், மற்ற பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட போக வேண்டாம். நான் சொல்றேன், உன் கட்டை உடைக்கிற வல்லமை, உன் கட்டை உடைக்கிற திறனை, உன் கட்டை உடைக்கிற அபிஷேகம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா அது உன்கிட்ட தான் இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் கட்டை உடைக்கணும்னா, இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சா போவாங்க, அங்கே போனால் அந்த கட்டு உடையுது இந்த கட்டு உடையுதுன்னு. நீ உன் கட்டை உடைக்கிற அந்த வல்லமை, அந்த திறன் உன்கிட்ட தான் இருக்குதுப்பா, என்கிட்ட தான் இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து, உன் கட்டு உடையணும்னா உன் கட்டு உடையணும்னா உன்கிட்ட தான் இருக்குது. சரி, யோவான் 8:32 வாசிங்க. டக்குன்னு எடுங்க. யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நாம தெரிஞ்சுக்கலனா, இந்த கட்டை உடைக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலனா, நம்ம ஊரா தான் திரிவோம், நகரமா தான் திரிவோம், பட்டணமா தான் திரிவோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா? விடுதலையாக்குமா. இன்றைக்கு என்ன சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கினீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கினீங்க? என் கட்டை உடைப்பதற்கு வேற யாரும் தேவையில்ல, என் கட்டை உடைப்பதற்கு நானே போதும். ஏன்னா ஆண்டவருடைய வாசனம், வார்த்தை, அபிஷேகம், அதிகாரம் ஏங்குள்ள இருக்கிறது. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பாத்தீங்களா? அவர் விடுதலை ஆக்காம வேறு யாரால நம்ம என்ன பண்ண முடியாது? விடுதலை ஆக்க முடியாது. கை வைத்து சொல்லுங்க, குமாரன் என்னை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நான் என்ன செய்வேன்? நான் விடுதலை ஆவேன். என்னை விடுதலை ஆக்குவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். என்னை விடுதலை ஆக்குவதற்கு என் இயேசுவின் ரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. இப்போ நோட் பண்ணிக்கலையா நம்பரை? இந்த நம்பர் நோட் பண்ணிங்களா? வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, கால் பண்ணி பாருங்க, யாருன்னா எடுத்தா பேசுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்லிடுறேன். ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது. 1:12 நம்ம வாசித்தோம் இல்லை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா. உனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். எனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நான் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரத்தை வெளியே கொண்டு வர மாட்டேன்றோம். எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறோம். உனக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, உனக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, உனக்குள்ள வல்லமை இருக்கிறது, உனக்குள்ள கிரியை நடக்கிற காரியங்கள் இருக்கிறது. அதை நாம என்ன பண்ணிடுறோம்? சில வேளையில மறந்துடுறோம். எனக்குள்ள அதிகாரம் இல்லை என்று சொல்லி அதிகாரத்தை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை மாத்திரம் நான் சொல்லிட்டு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய சட்டம் என்னன்னா, வானத்தை வில்லா வளைக்கிற மாதிரி நீ பேசினாலும் 45 நிமிடம் தான் சர்வீஸுடைய டைமே. 45 நிமிஷத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? நீ ஏற கட்டி முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அதுக்கு மேலே போச்சேன்னா நீ என்னத்தான் வில்லா வளைக்கிற மாதிரி பேசினாலும் அவங்களுடைய சிந்தனை என்ன பண்ணாது? இங்கே இருக்காது. ஒரு மனிதன் கவனத்தோடு அவன் சிந்தையை நேராக இருக்கணும் அப்படின்னா 45 நிமிஷம் தானா. அந்த 45 நிமிஷம் முடிச்சுட்டாக்க அவன் எண்ணம் எல்லாம் என்ன ஆகிடும்? ஓடி போயிடும். திலகமாகவே இப்போ நினச்சிக்குவாங்க, எத்தனை மூட்டை கேரட் விற்றாங்க தெரியல உழவர் சந்தையில் அப்படின்னு நினச்சினுக்கிறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, ஏன்னா இடையில இந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு உங்களை இந்த செய்திக்குள்ளே நான் அதான் 45 நிமிஷம் நம்ம சர்வீஸ் தொடங்கி 45 நிமிஷம் எவ்வளோ ஓடிச்சு. அதனால் இப்போ கவனம் வந்தீங்கன்னா போது செதற போகுது. கவனம் செதறாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன ஒரு கதைன்னு ஒன்று நம்ம ஆளுங்க நல்ல ஸ்டெப்பாக உட்காருவாங்க, செடியாக உட்காருவாங்க. பைபிளே சொல்லியிருந்தாக்கா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஆனால் இந்த கதைன்னு ஒன்று சொல்லும் பொழுது அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதுக்காக
கதைன்னு சொன்னாக்கா நிலாவில் ஆயா வடை சுட்டுருந்தாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பைபிளுக்கு, வசனத்துக்கு, இந்த செய்திக்கு ஏற்றபடி தான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி இந்த செய்திக்குள்ளாக நாம் போகலாம். ஏன்னா பசங்களாம் இருக்கிறாங்கல்ல, பாதி பசங்க காலி ஆகிட்டாங்க, எங்கேயோ எழுந்து வெளியே ஓட்டானுங்க. சரி, பரவாயில்ல. ஒரு அப்பா இருந்தாராம். அந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்துச்சான். அந்த ஃபேக்ட்ரியை வந்து நல்லா எக்ஸ்போர்ட் ஐட்டம் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஒரு ஃபேக்ட்ரி. அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்களாம். இந்த 3 பிள்ளைங்க இருக்கும்போது அப்பா சொன்னாராம், இந்த கம்பெனியை வந்து நான் சின்ன வயசுலேருந்து உழைச்சி சம்பாரிச்சது, இவ்வளோ அளவுக்கு நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த ஃபேக்ட்ரியை வந்து இந்த 3 பசங்கிட்ட யார்கிட்ட கொடுக்கறது, யார் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணுவாங்க தெரியாது. அதனால் 3 பேரும் சண்டை போடுறானுங்களாம், எனக்கு உனக்கு அப்படின்னு. அப்பா சொன்னாராம், பற்றியா கதை நான் கவனமாக கேட்குறாங்க. அப்பா சொன்னாராம், என்ன சொன்னாராம், 3 பேரும் கூப்பிட்டாராம், நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாராம். 3 பேரும் சம்மதம் ஒத்துக்கினாங்க. சரிப்பா அப்படின்னாங்க. அப்பா என்ன பண்ணாராம், 3 பேருக்கிட்டையும் 5 ரூபா கொடுத்தாராம். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 5 ரூபாய்க்கு என்ன வரேன்னு கேட்காதீங்க. 5 ரூபா கொடுத்தாராம். கொடுத்த உடனே ஒரு பெரிய அவரது ரூம் இருந்துச்சான். அந்த ரூமை கொண்டு போய் அப்பா காமிச்சாராம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியாது, இந்த ரூமை நிரப்பணும். நீங்கள் எதை வச்சு நிரப்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ரூமை யார் நிரப்புறீங்களோ அவங்க தான் திறமை உள்ளவர்கள், திறமைசாலி, இந்த ஃபேக்ட்ரி அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பையன் சொன்னானா, சே இதெல்லாம் ஜுபிபி வேண்ட்ரு, இதை போயா ஒரு டெஸ்ட்டுன்னு வைக்கிற அப்படின்னு 5 ரூபா வாங்கின்னு போய் 5 சம வக்கேலு வாங்கிட்டு வந்தானா. வக்கேலு வாங்கின்னு வந்து அந்த ரூமில் போட்டானான். போட்ட உடனே 1/4 பாகம் தான் வந்துச்சான், 3/4 பாகம் அது நிரம்பலை. அவன் ஃபெயில் ஆகிட்டான். அப்பா சொல்லிட்டாரு, 5 மணிக்குள்ளே டெஸ்ட்டு முடிஞ்சிடும், 5 மணிக்குள்ளே யார் வரீங்களோ யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. 2வது பையன் போனானா. 2வது பையன் போய் 5 ரூபா கொடுத்து 5 மூட்டை பஞ்சு வாங்கின்னு வந்தானா. பஞ்சு வாங்கின்னு வந்து அந்த பஞ்செல்லாம் பிச்சு 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 போட்டானா. 1/2 பாகம் வந்துச்சான். அந்த அறை வந்து அந்த ரூமு நிரம்பலையாம். சின்ன பையன் போகிறான், யோசிக்கிறான் 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 யோசனையே போகிறான், கேட்குறான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு. அப்பா நினச்சாரு, அடா பாவி, இந்த 2 பசங்க வந்து 5 ரூபா கொடுத்து வக்கீல் சாமான் வாங்கின்னு வந்தான், ஒருத்தன் பஞ்சு மூட்டை வாங்கிட்டு வந்து அதுனா போச்சு, இது எங்கே சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்த்துனுக்கு தெரியல அப்படின்னு அப்படியே யோசிச்சுனுக்கிறாரு. 4 மணி ஆயிடுச்சு. இந்த பையன் போகிறான், என்ன பண்ணலாம், அந்த ரூமை எப்படி நிரப்பது, எப்படி நிரப்புவது. நாம் கூட என்ன பண்ணோம், ஆலயத்துக்கு வந்தால் இந்த ஆலயத்துக்கு நான் என்ன செய்வது, இந்த ஆலயத்தில் எப்படி ஆத்துமாக்களை கொண்டு வருவது, இந்த ஆலயத்தை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதுக்கு நான் என்ன செய்வது, எப்பாவது நம்ம யோசித்து இருக்கிறோமா? இல்லை. வரோம், ஜனகன மனகதி பாடின உடனே குடுகுடுன்னு பேக் தூக்கினோம், அங்கே போய் நிற்கிறோம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்கள் ஸ்கூலில் படிக்க சொல்ல ஜனகன மனகதி பாடுவாங்க, பேக் தூக்கி வச்சுன்னு வைப்பேன். அந்த பாட்டு முடிதோ இல்லையா அடுத்த செகண்ட் எங்கள் வீட்டில் இருப்பேன் நான். ஸ்தோத்திரம். எனக்கு கண்பான தேவச்சனமே, இவன் போகிறான், போயினே இருக்கிறான். போன உடனே ஒரு ஆலயத்தில் பழைய ஒரு பாட்டு கேட்குது. கேட்ட உடனே இவனால் நிற்க முடியல, எப்போ கேட்ட பாட்டு அது. அந்த பாட்டை கேட்ட உடனே இவன் அந்த ஆலயத்தில் போய் உக்காரணுன்ட்டு யோசித்தான். என்ன பாட்டுனா, ஆதவன் உதிக்கும் முன்னெழும்பி நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார், இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜபத்தினில் கடவுள் வழியினில் கர்த்தர் தோன்றிவிட்டார், நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழும்பி நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார், இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். புனித மாமரின் புண்ணியவதியின் முதல்வனாக பூமியில் தோன்றி, கல்லிடை ஓரத்தில் கடுங்குளிர் சாரலில் கந்தையின் நடுவினிலே
நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழும்பி நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். இந்த பாட்டை கேட்ட உடனே கொஞ்ச நேரம்னா போய் ஆலயத்தில் உக்காந்துட்டு வந்துட்டோன்னு இவனுக்கு ஒரு ஆசை. போய் உக்காந்தான். இவன் உக்காந்த நேரம் பாருங்க. இங்கெல்லாம் நம்ம காணிக்க வரிசையில் வந்து போடுறோம். சில இடத்துல சபைகளில் வந்து காணிக்க பையை கொண்டு வந்து காணிக்க எடுப்பாங்க. இவன் போன நேரத்துக்கும் காணிக்க எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நேராக காணிக்க பைய வந்துச்சு. அப்பா சொல்லியிருக்கிறார் இல்லை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக அவர் செய்வான்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு 5 ரூபாயில் இருந்து 2 ரூபாய் தூக்கி காணிக்க பையில போட்டான். முன்ன எவ்வளோ இருக்குதே சொல்லுங்க, இது மட்டும் கரெக்டாக சொல்லுங்க, வசனம் சொல்லாதீங்க. சரி, 3 ரூபாய் இருக்குது. நேராக வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே சபைக்கு பக்கத்தில் பின்ன வெளியில் அம்மா பிச்சை போடுமா, அப்பா பிச்சை போடுமா, பிச்சைக்காரெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்பா சொன்னான் இல்லை, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு ஃபில் பண்ணுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான். 1 ரூபாய் தூக்கி அதில் போட்டான். அப்பா அங்கே வெயிட் பண்ணுகிறாரு. அடா பாவி, இதுனா பண்ணிச்சு, அது வந்து உருப்படாது போல் தெரியுது. யாரெல்லாம் உருப்படாதுன்னு சொல்கிறாங்களோ அவன் தான் நல்லவனாக வருவான். அல்லேலூயா. இங்கே சபையில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய உருப்படாதுங்க தான். உருப்படாத ஆளாலாம் இங்கே ஆண்டவர் கொண்டு வந்து உற்பத்தி ஆக்கி கொண்டு இருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பஞ்சு டைலாக் வந்தால் கை தட்டணும், இல்லாட்டி தூங்குறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவன். சரி, எல்லாம் கேட்டு வாங்குறதாக்குது. அவள் பாருங்க, வந்த உடனே 1 ரூபாய் தூக்கி அந்த பிச்சைக்காருக்கு போட்டான். ஏன்னா அப்பா சொல்லிக்கிறாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுப்பான்னு. மீதி எவ்வளோ இருக்குது தைரியமாக சொல்லுங்க. 2 ரூபாய், 2 ருபீஸ் இருக்குது. 2 ரூபாய் இருக்குது. காலையிலேருந்து நடந்து வந்து யோசித்தது, பசி எடுத்துக்கிச்சு. நேராக வந்து டீ கல்லில் வந்து, எப்பா ஃபஸ்ட்டு ஒரு டீ போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்டான். ஒரு டீ சாப்பிட்டு ஒரு பன்னு வாங்கினான். 1 ரூபாய்க்கு 50 பைசா டீன்னு வச்சிங்களேன், கணக்கெல்லாம் கேட்காதீங்க. 1 ரூபாய் கொடுத்துட்டு பன்னு டீ சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே என்ன பண்ணான், ஒரு மெழுகுவத்தியை வாங்கினான், ஒரு மேட்ச் பாக்ஸை வாங்கினான். நேராக வந்தான். வந்த உடனே அந்த ரூமில் அந்த மெழுகுவத்தியை வச்சு மேட்ச் பாக்ஸை கிழித்து அந்த மெழுகுவத்தியை கொளுத்தினா. இருளாக இருந்த அந்த அறை வெளிச்சத்தினாலே முழுவதுமாக நிரம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பார்த்தாரு, இந்த கம்பெனி, இந்த ஃபேக்டரியை நடத்துவதற்கு ஒரே ஒரு தகுதியான ஆள் யாருன்னா இவன் தான் என்று சொல்லி அவனிடத்தில் அந்த ஃபேக்டரியை ஒப்படைச்சார். அதிகாரம் அவனுக்குள்ளே வந்துவிட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, விசேஷ விதமாக இன்றைக்கு அந்த அதிகாரம் உனக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடந்த மாதத்திலே எனக்கு தெரிந்த ஒரு அன்பான சகோதரி, நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரி. ஏன்னா இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க தடம் புரண்டு போகிறார்கள். நல்ல விசுவாசம் உள்ள சகோதரி. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு. நேராக அவங்க ஃபோன்லேயே சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ண பிரதர். என்னம்மா அப்படின்னு. இல்லை பிரதர், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸில் அடிக்கடி எனக்கு பிரச்சனை வருது, அடிக்கடி போராட்டம் வருது. சும்மாக்கிறவெல்லாம் உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான், ஆனால் உண்மை நான் வந்து விசுவாசிக்கிறேன், ஏன் எனக்கு இது வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறேன். அதனால் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்களாம், ஏன் உன் மகளுக்கு இந்த போராட்டம் வருது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். என்னம்மா அப்படின்னு. உங்கள் மகளுக்கு வந்து நாகதோஷம் இருக்குது, அந்த தோஷத்தினால தான் இந்த போராட்டம் இருக்குதுன்னு. வந்தால் டிக்கெட் எப்படியே வந்து மாட்டோம், எனக்கு செவ்வாய் தோஷமா அப்படின்ச்சு. சரி, இந்த தோஷத்தை நம்ம என்ன பண்ணலாம், பைபிளில் எங்கே இருக்குது இந்த தோஷம், அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம கூட தோஷத்தை நம்பின்னு இருக்கலாம், ஆனாலும் அதெல்லாம் வேஷம். இன்றைக்கு அந்த தோஷமான காரியத்தெல்லாம் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜீவனுள்ள வசனத்துக்கு நாம அதிகமாக செவி கொடுப்பதை காட்டிலும் ஏமாற்றுறான் பாருங்க, வேஷம் போடுறாங்க பாருங்க, ஒன்றும் இல்லாதது பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்துக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, செவி கொடுக்கறாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், உனக்கு செய்வனை பண்ணி வச்சிருக்கிறாங்க, உனக்கு அந்த கட்டு இருக்குது, உனக்கு இந்த கட்டு இருக்குது, நான் இங்கிருந்து பார்க்குறேன், என் கண்களில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வரும்.
நீ சத்தியத்தை சொன்னா இவரெல்லாம் அவ்வளோ வல்லமை இல்லாத ஊழியக்காரு அப்படின்னு இன்னைக்கு நிராகரிக்கிற ஜனங்கள் உண்டு. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆனால் ஏமாற்றத்தையும் பலவிதமான வேஷமான காரியத்தையும் உலக காரியத்தையும் நம்புவதற்கு இன்றைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க? ஆயத்தமா இருக்கிறார்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்தும் தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ்காட்சி என்றான். ஒருவன் கீரையை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொமட்டி காயை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து கொண்டு வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக் கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையிலே சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையில் இருந்த தோஷம் நீங்கி போயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. பஞ்சம் வருது, கூழ் காசு சொல்றாரு, காசிட்டான். இந்த கூழ் காசை நம்ம என்ன பண்ணா, சைடிஸ் எதனா போடணும் இல்லை அதில். அதனால் போய் காயை அறுத்துன்னு வந்தான். அது என்ன காயின்னு இவனுக்கே தெரியல. அந்த பேய் கொமட்டி காய் பயங்கரமான எட்டி கசப்பு, கசப்பு சாவை உண்டாக்குகிறது. இப்போ பானையிலே விஷம் கலந்து விட்டது, பானையிலே சாவு வந்து விட்டது. அதை சாப்பிட்டால் செத்து போயிடுவான். இப்போ தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு? கொஞ்சம் மாவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். மாவை கொண்டு வந்து அதிலே போட்டார்கள். அதிலிருந்த விஷமும் அதிலிருந்த சாவும் அதிலிருந்த தோஷமும் நீங்கி போயிடுச்சு. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற தோஷம், பேசிக்கொண்டிருக்கிற எனக்குள்ள இருக்கிற தோஷம் மாறணும் அப்படின்னா மாவாகிய வார்த்தையாகிய வசனம் உனக்குள்ளே இருக்கும்போது எப்படிப்பட்ட விஷமா இருந்தாலும், எப்படிப்பட்ட விஷமா இருந்தாலும், எப்படிப்பட்ட சாவா இருந்தாலும், எப்படிப்பட்ட இருந்த தோஷமா இருந்தாலும் வார்த்தைக்கு மாற்ற வல்லமை உண்டு. எனக்குள்ளே என் தேவனுடைய வசனம் வார்த்தைகள் இருக்கிறபடினாலே எந்த ஒரு தோஷமும் என்னை ஒன்று செய்ய முடியாது. இயேசுவின் வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இது இல்லாதனால தான் அவன் தோஷம் அங்கே சுத்தணும் இங்கே சுத்தணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறான்? இவன் செவி சாய்க்கிறான். ஆனால் மாவாகிய வசனம் உனக்குள்ளே இருக்கும் பொழுது, எனக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட தோஷங்களையும் மாற்றக்கூடிய வல்லமை என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. நல்ல கவனிங்க. யாத்ராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. யாத்ராகம புத்தகம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. போதும். இங்கே மோசேவை பார்த்து சொல்றார் ஆண்டவர், உன் கையில என்னப்பா? அவன் சொல்றான், கோல் ஆண்டவரே. அந்த கோலை என்ன பண்ண? தரையில போடு. அது சர்ப்பமாக மாறிவிட்டது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 14:16 வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 14:16 வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டு. போதும். கோல விடவே இல்லை. எங்க போனாலும் மோசே என்ன பண்றாரு? கோலை வச்சு நிற்கிறார். ஒரு வசனத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட். அந்த நாட்கள் காலம் 4ஆம் வசனத்தில் பிடிச்சிருந்த கோலை
4ஆம் அதிகாரத்தில் வச்சிருந்த கோலை அவன் 14ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிருக்கிறான், வச்சுன்னு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் என்னப்பா, கோல். நான் சொல்றேன், கோல் ஆக்கியே இந்த வேத புத்தகம் உன் கையில் இல்லைனா அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. அதான் ஐயா கூட வந்து கரெக்டாக சொன்னார், சரியாக சொன்னார். பைபிள் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், பால் இல்லாமல் கோல் போட முடியாது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கோல் இல்லாமல் உன்னால் கோல் பண்ண முடியாது, உன்னால் கோல் போட முடியாது. பக்கத்து உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, கோல் ஆக்கியே. நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போனா என்ன ஆயிடுச்சுன்னா, யோ நீ ரொம்ப பேசினுக்கிற, நீ முச்சிடுப்பான்றது அர்த்தம். கோல் ஆகியே பைபிள் உன் கையில் இல்லைன்னா கோல் போட முடியாது. நீ கோல் போட விரும்புறியா, நீ கோல் போடணுமா, இந்த பைபிளை உன் கையில் எப்போது இருக்கணும். அதனால கையில் மாத்திரம் இருக்கக்கூடாது, உன் இருதயத்திலும் இந்த வார்த்தை என்ன பண்ணமா, நீ வைத்து கொள்ள வேண்டுமா. இப்போ பாருங்க, ஒரு செய்தி நான் கேட்டேன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஃபைட் நடக்குது. ஒருத்தனும் ஒரு பேர் வச்சுக்கிறான். இஸ்ரேலை வந்து பேட்டி காண்றாங்க, இந்த ஃபைட்டுக்கு என்ன பேர்ப்பா வச்சுக்கிற, போகிறதே குண்டு சாக அடிக்கிறான், இந்த ஃபைட்டுக்கு என்னப்பா பேர் வச்சுக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இதுக்கு வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு வச்சிருக்கிறேன் அப்படின்றான். அவனை கேட்குறாங்க, இந்த பேர் எப்படி நீ சூஸ் பண்ண அப்படின்னு. அதுக்கு அவன் விளக்கம் சொல்கிறான், செய்தித்தாளில் நம்மளே அந்த அதிகாரத்தெல்லாம் படிக்க மாட்டோம், ஆனால் ஓப்பன் நியூஸில் அவன் அழகாக டெலிகாஸ்ட் பண்ணுறான். என்னாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 23-24ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்புமா, பால சிங்கம் போல எழுந்து நிற்குமா. போதும். இந்த பேர் எதுக்குப்பா சூஸ் பண்ண அப்படின்னா அவன் விளக்கம் சொல்றான். பாலாக் என்ற ஒரு ராஜா இருந்தான், பீலியாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். இவங்க எங்க ஜனங்கள் வந்து அந்த இடத்துல நடந்து வந்தாங்க பாருங்க. அப்போ இந்த பீலியாம் தீர்க்கதரிசி சொல்றான், அந்த ஜனங்கள் துஷ்ட சிங்கத்தை போல எழுந்திருக்கும், அது வந்து படுத்து கொள்ளாது, அது எப்போதும் இறை தேட காத்திருக்கும், அது பட்சிக்க காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தையே செய்தியில விளக்கமா சொல்றான். எவ்வளவு பேருக்கு ஒரு பைபிளுடைய வார்த்தை எவ்வளவு பேருக்கு ஓப்பன்ல போது பாருங்க. அவன் பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஆபரேஷன் ரைசிங் லயன். இந்த சிங்கம் துவண்டு போகாது, இருக்கிறதே 1 கோடி பேர் தான், ஜனத்தொகையே 1 கோடி தாங்க. இந்த சிங்கம் துவண்டு போகாது, இந்த சிங்கம் படுத்து கொள்ளாது, இறை தேடும் வரைக்கும் இது கர்ஜிக்கிற சிங்கமாயிருக்கும். ஏன் என்று சொன்னா, யூத ராஜ சிங்கம் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நான் இப்பதான் செய்திக்குள்ள போறேன். ஒரே ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நான் முடிச்சிடுறேன். இந்த கட்டுகள் மனுஷர்களால உண்டாக்கப்பட்ட இந்த கட்டுகள் எப்படி அவிழ்க்க முடியும், எதனால அவிழ்க்க முடியும், அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கன்மலை இருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. இங்க வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் என்ற பெயருக்கு சூரியன் போன்றவன் என்று அந்த பெயருக்கு அர்த்தம். இந்த சிம்சோனுக்குள்ளே
ஒரு 3 விசேஷமான காரியங்கள் உண்டு. என்ன விசேஷமான காரியம் அப்படின்னா, இவன் நசரேய விருதம் பெற்றவன். வேதத்திலே நசரேயர்களாக இருந்தவர்கள், 1 சிம்சோன், 2வது சாமுவேல், 3வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவன் நசரேயனாய் இருந்தவன். இந்த நசரேயன் என்று சொன்னால் இவனுடைய தலையில் இருக்கிற முடியை சிரைக்க கூடாது, அதை வளர்க்க வேண்டும். அதுதான் அந்த விரதம். அது மாத்திரமல்ல, 2வது ஆவியானவர் இவன் மேலே இறங்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பலன் இவன் மேலே இறங்கக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இவன் பெற்றிருந்தான். சாதாரண பலன் அல்ல. ஆவியானவர் எப்போதெல்லாம் அவன் மேலே வந்து இறங்குவாரோ அப்போதெல்லாம் ஒரு புது பலனை அவன் பெற்றுக்கொள்வான். 3வது இவனுடைய விசேஷம் என்னன்னாக்கா, இவன் இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதியாக இருந்தான், நியாயம் விசாரிக்கிறவனாக இருந்தான். இப்படிப்பட்ட இந்த சிம்சோன், நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட இந்த சிம்சோன், சூரியனை போன்ற வல்லமை படைத்த சிம்சோன், கர்த்தருடைய புது பலத்தையும் பயங்கரமான பலத்தையும் பெற்றிருந்த இந்த சிம்சோனை இவர்கள் புது கயிறினாலே கட்டினார்கள். கட்டப்பட்ட இந்த சிம்சோனு இப்போது சொல்லுகிறார்கள், பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி. பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது இந்த சிம்சோன் என்ன செய்தான்? பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்களா என்று சொல்லி அவன் எழுந்திருக்கும் பொழுது அவன் கட்டப்பட்ட அந்த கயிறெல்லாம் சுக்குநூறாய் உடைந்து போனது, எல்லாம் சாம்பலாய் போனது. புது கயிறால கட்டப்பட்டது, எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது. அவனுக்குள் இருந்த வல்லமை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எந்த மனுஷன் எப்படிப்பட்ட கட்டுனால உங்கள் கட்டி இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஆவியானவரே என்னை நீ பலப்படுத்துங்க ஆண்டவரே. பாட்டு மட்டும் பாட்ட போவாது. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. உள்ளத்தை உடைக்கிற மாதிரி பாடுவோம். ஆனா ஏதோ உதட்டி நடவில் பாடக்கூடாது. அதை உள்வாங்கி கொண்டு உள்ளத்திலிருந்து நாம பாடும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது எப்படிப்பட்ட கட்டா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உன் கட்டுகளை சுக்குநூறாய் உடைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? சொல்றாங்க, பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொல்லி இவன் எழுந்துகிறான். எழுந்த உடனே அவனுக்கு தெரியாது அவனுடைய வல்லமை, அவனுக்கு தெரியாது அவனுடைய பலன். சில நேரத்தில் இப்படிதான் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த பலனும் வல்லமையும் நம்ம புரிந்து கொள்ள முடியல, புரிஞ்சுக்க முடியல. கர்த்தர் வழி நடத்துறத புரிஞ்சு கொள்ள முடியல. எனக்கு அன்பான தேவச்சனமே, இவனுக்குள்ள இருக்கிற இந்த பலன், இவனுக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம், இவனுக்குள்ள இருக்கிற வல்லமை இவனுக்கே தெரியல. சில நேரத்தில் அப்படிதான் நமக்கு தெரியாம போயிடுது. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாரு? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் யாரு? என்ன வேறு பிரித்த ஆண்டவர் யாரு? என் தாயின் கருவிலே வேறு பிரித்தவர் யாரு? என்ன அபிஷேகம் பண்ணினவர் யாரு? இந்த அபிஷேகம் என்ன என்று நமக்கு சில வேளைகளே தெரியாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். ஏசையா, ஏசையா, எப்ப வருவீரோ எனக்கு சொல்லுங்கய்யா. கைத்தட்டி பாடலாமா? ஒரே ஒரு அடி. ஏன்னா ரொம்ப செய்தியே போனாக்கா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு சின்ன ஒரு பாட்டு. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். ஏசையா, ஏசையா, எப்போ வருவீரோ எனக்கு சொல்லுங்கய்யா. ஏசையா, ஏசையா, எப்போ வருவீரோ எனக்கு சொல்லுங்கய்யா. காலையிலே, மத்தியானத்திலே, இரவிலே, நடுஜாமத்திலே, ஏ ராஜாவே பள்ளத்தாக்கிலே, ஏ ராஜாவே பள்ள
பள்ளத்தாக்கிலேயே என்ன வாழ வைக்க வந்து விடு தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து விடு தென்றலே. சொல்லமா சேர்ந்து, ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ எனக்கு சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ எனக்கு சொல்லுங்கய்யா. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சற்கார ஓட்டத்தை போல் வேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சற்கார ஓட்டத்தை போல் வேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ எனக்கு சொல்லுங்கய்யா. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட வல்லமையுள்ள இந்த சிம்சோன் பாருங்க, இவ்வளோ பலன் இருந்த இந்த சிம்சோன், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அறியவில்லை. பாருங்க, இவங்க சிம்சோனை வந்து எத்தனையோ முறை கட்டினார்கள், எத்தனையோ முறை கட்டினாங்க. நான் முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தெலீலாள் சொல்லுகிறா, இதோட என்னை எத்தனை முறை நீ ஏமாத்தன சொல்லுங்க, ஒரு குத்து மதிப்பா சொல்லி விடுங்க. இதோடு எத்தனை முறை என்னை ஏமாத்தன? 3 முறை என்னை ஏமாத்திட்டேன், 3 முறை என்னை ஏமாத்திட்டேன். உன் உயிர் எங்கே தான் இருக்குது? உன் உயிர் எங்கே தான் இருக்குது? பிரதிஷ்டை என்ன? நசரேயர் விரதம். நசரேயர்னா என்ன? முடியை வந்து சிரைக்கக்கூடாது, தலையை வந்து சிரைக்கக்கூடாது. ஆனால் எப்போது இந்த சிம்சோன் அந்த பிரதிஷ்டையை உடைச்சானோ, எப்போது இந்த சிம்சோன் என்ன பண்ணா, தெலீலாள் மேலே படுத்துன்னு நல்லா சூப்பராக ஒரு தூக்கம் போட்டான். தூக்கத்தின் கட்டு. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிடுறோம், எனக்கும் நிறைய தூக்கம் வருது, நானே பேசி என்னையே நான் குத்திக்கிறேன், நிறைய தூங்குறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த தூக்கத்தின் கட்டு இன்றையோடு இரவில் மட்டும் நல்லா தூக்கம் வரட்டும். அதனால் 24 மணி நேரம் தூக்கம் வராது போச்சுன்னா கஷ்டம் இல்லை, அதுக்கு டாக்டரை பார்க்கணும் இல்லை. எனக்கு கண்பான தேவச்சனமே, இவன் தூங்கினான். தூங்கிட்ட உடனே 3 முறை என்னை இதோட ஏமாத்திட்டேன், 3 முறை என்னை பரியாசம் பண்ணிட்டேன். சொல்லு சொல்லு, உன் உயிர் எங்க இருக்குது சொல்லு, உன் உயிர் எங்க இருக்குது சொல்லு 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 சொல்லுன்னு அவனை அலட்டினபடினால ஹலோ நடந்தது என்ன தெரியுமா? சிம்சோன் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் உளறிவிட்டான். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும், சொன்னீங்களா இல்லையா, எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. கொட்ட வேண்டிய இடம் ஒன்று இருக்குது, கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுறதில்ல. ஆனால் கொட்டாத இடத்துல ராணி அம்மா உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவ. கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுறதில்ல. ஆனால் நம்ம ஆளுங்க சொல்லிட்டா போதும், ஏமா தினத்தந்தி பேப்பர் கொஞ்சம் லேட்டாக வரும், பிளாஸ் நியூஸே அதுதான். அப்போ இவன் என்ன பண்ணா, தெலீலாள் மடியில படுத்து தான் உள்ளத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் கொட்டினான், எல்லாவற்றையும் சொல்லினான். நண்பன் தானே, சிநேகித்தானே, பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாத்தையும் சொல்லினான். சொன்ன போது தெலீலாள் சொல்லுகிறா, 3 முறை சொன்னாள், சிம்சோனே பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள். வந்து விட்டார்களா அப்படின்னு எழுந்த உடனே அப்படியே கட்டெல்லாம் உடையுது, கட்டெல்லாம் தூள் தூளா பறக்குது. இப்போ சொல்றா, பெலிஸ்தர் சிம்சோனே பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொல்லி. இப்போ சிம்சோன் அவன் என்ன பண்ண முடியும்னு எழுந்துக்கிறான். அவனால எழுந்துக்க முடியல. கட்டப்பட்ட கட்டினாலே அவன் சிக்கி கொண்டான், அவன் மாட்டிக்கொண்டான். ஐயோ ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே, என் பிரதிஷ்டையை நான் விட்டு விட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய பொருத்தனை நான் மறந்து விட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் முன்வைத்த காலை நான் பின்னாக வைத்து விட்டேன் ஆண்டவரே, என்ன நீங்க மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் முடிக்கிறேன்.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் வரும்பொழுது, நல்லா நோட் பண்ணுங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் வரும்பொழுது ஒரு சிங்கிள் மனுஷனுக்கு அவனுடைய கட்டை மாத்திரம் தான் உடைப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் வரும்போது நான் என் கட்டை உடைப்பது மாத்திரமல்ல, எங்கள் பங்காளியுடைய கட்டையும் உடைப்பார், பக்கத்து வீட்டு கட்டையும் உடைப்பார், எது வீட்டு கட்டையும் உடைப்பார், பட்டணத்தில் இருக்கிற கட்டையும் உடைப்பார். அதற்கு நல்ல உதாரணம் வேத வசனம் அப்போஸ்தலர் 16:26. நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசித்தோம். அவன் எழுந்திருக்கும் போது ஆவியானவர் வரும்போது அவனுடைய கட்டு மாத்திரம் உடைஞ்சிச்சு. ஆனா அப்போஸ்தலர் 16:26 வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்களுடைய கட்டு மாத்திரம் அல்ல, அங்க இருந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் ஆண்டவர் அறுத்தார், உடைத்தார், மாற்றினார். ஹலோ, இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிற நீயும் நானும், திறப்பில் நிற்கிற நீயும் நானும், தேவ சமூகத்தில் நிற்கிற நீயும் நானும் அபிஷேகத்தோடு ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய கட்டு மாத்திரம் அல்ல, உன்னை சூழ்ந்து இருக்கிற எல்லா கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் அறுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எந்த விதமான கட்டிலே நீ அகப்பட்டிருக்கிறாய்? சிம்சோன் அகப்பட்டிருந்தான். அபிஷேகம் இருக்கும் வரையும், ஆவியானவர் இருக்கும் வரையிலும் அவனை ஒன்று செய்ய முடியவில்லை அந்த கட்டு. ஆனாலும் அபிஷேகத்தை இழந்த உடனே, பொருத்தனையை இழந்த உடனே, அவன் பிரதேசத்தை இழந்த உடனே கட்டுகளாலே அவன் அகப்பட்டு கொண்டான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, வேடிக்கை கட்டறவனாய் மாட்டினான். இந்த உலகத்திலே அவன் நிராகரிக்கப்பட்டான். எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலே நீயும் நானே இப்போ வந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் கர்த்தர் உன்னை என்னை உயர்த்த ஆசைப்படுகிறார். சிம்சோனை அப்படிதான் உயர்த்த ஆசைப்பட்டார். ஆனாலும் என்றைக்கு அவன் பிரதிஷ்டையை மறந்தானோ, என்றைக்கு அவனுடைய அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை அவன் உடைச்சானோ, அன்னிலிருந்து மேலே போனவன் கீழே வந்து வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறிப்போனான். உலகம் அவனை நிராகரித்தது, ஜனங்கள் அவனை நிராகரித்தார்கள். எனக்கு அன்பான தேவ சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, நீ மேலே உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? இல்லை, இந்த உலகத்தில் நீ தள்ளப்பட்டு ஒரு மூலையில உட்கார வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாயா? என் கர்த்தர் உன்னையும் என்னையும் உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவன் அதற்காகத்தான் உனக்கு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை விட்டுறாதே, அந்த அபிஷேகத்தை மறந்துடாதே. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த சிம்சோன் அவசரப்பட்டு ஆண்டவரே உன் அபிஷேகத்தை எழுந்ததை போல நான் இழக்கக்கூடாது, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நான் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே எடுத்த பிரதிஷ்டை நான் காத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே ஆண்டவரே என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது, ஆண்டவரே நான் உணர்கிறேன், ஆண்டவரே எனக்குள்ள நீங்க அதிகாரத்தை வைத்திருக்கிறீங்க, ஆண்டவரே என் கட்டை உடைப்பதற்கு வேற யாரும் தேவையில்லை, நானே அதற்கு ஆண்டவரே சாட்சி, ஆண்டவரே என் கட்டுகளை என்னால ஜெபித்து உடைக்க முடியும், ஆண்டவரே. கண்களை மூடலாமா? எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குரைத்த தெய்வம் நீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அநேக கட்டுனால ஆண்டவரை நாங்கள் அகப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அநேக கட்டுனால் ஆண்டவரை நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. யார் இதற்கு முடிவு கொடுக்க முடியும், யார் இதற்கு முடிவு தர முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ள நீங்க அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க அதை கொண்டு இன்றிலிருந்து ஆண்டவரே எங்க கட்டை நாங்களே உடைக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிசாசினாலே கட்டப்படுகிற எல்லா கட்டுகளும் நிர்மூலமாகட்டும், வியாதினால கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட போதுக்காக ஸ்தோத்திரம். வந்த யாவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுதுக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், விடுதலை நாயகன், வெற்றியை தருகின்றார். அல்லேலூயா. ஒரு ரகசியம், இன்றைக்கு பேசப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில் உண்மை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக மாற வேண்டுமானால் மாந்திரிக கட்டுகள், பேய் பிசாசின் கட்டுகள், பில்லி சூன்ய கட்டுகள், வியாதியின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமானால் விசுவாசியே இயேசுவின் வார்த்தை நம்பு. சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. கட்டுகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக செல்வார். அல்லேலூயா.
அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும், ஆண்டுடைய வார்த்தை கட்டுகளை உடைக்கும், ஆண்டவுடைய ரத்தம் கட்டுகளை உடைக்கும். சொல்லுங்க, அபிஷேகம் நமக்குள்ள வந்தா கட்டுகள் உடையும். இன்னைக்கு நிறைய பேர் விடுதலையோடு கூட கடவுளை ஆராதிக்க முடியவில்லை, விடுதலையோடு கூட ஆலயத்துக்கு வர முடியவில்லை. ஏதோ ஒன்றை போட்டு ஆண்டவரை கட்டு போட்டு வச்சுருக்கார். சரியா? பிசாசு என்ன பண்ணுறான், சர்ச்சுக்கு வராதபடிக்கு ஒருத்தருக்கு ஒரு அலுவலை விட்டுறான். கல்யாணம், ப்ரேயர் மீட்டிங்கு, கடை, தொழில், வேற என்ன, ஊர் பயணம், இதெல்லாம் ஒவ்வொரு விதமான கட்டு பிசாசு கட்டி வச்சுக்கிறான் உன் காலை. ஏன்னா அவரை தேடாதபடிக்கு. சொல்லுங்க, நான் கத்தரை தேடாதபடிக்கு எனக்கு கட்டு போடுறோன்னா நான் உடைக்கணும். உடைப்பியா? நம்ம ஏன் உடைஞ்சி போயிருக்கிறோம்? இன்னும் ஆண்டவர் மேலே நம்ம வைராக்கியம் அதிகமாக வரல. ஒரு காலத்தில் நம்ம எழில் பிரதர் அவங்க ஆண்டவரை அறியாத நாட்களில், வேலை செய்த நாட்களில் கடினமான உழைப்பாளி. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக கர்த்தர் நிறுத்திருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர் மாத்துறார். நாம் மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வந்தால், சர்ச்சுக்கு வரணும்னு எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னா நான் வந்துடுவேன். இன்றைக்கி ஐயோ என் தொழில் போயிடுச்சே, என் கடை போயிடுச்சே, என் வருமானம் போயிடுச்சே, என் சொத்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன்னா உன்னை கட்டி வச்சுக்கிற பிசாசு உன்னை விடவே மாட்டான். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எல்லாம் சேர்ந்து படமா? கட்டப்பட்ட மனிதரெல்லாம். நிறைய பேர் சாராயம் ஊற்றி கெடுத்து வச்சுக்கிறான் பிசாசு. பீடி சிகரெட்டு கட்டு, சாராய கட்டு, மாந்திரிக கட்டு, வேசுதன கட்டு, இல்லையா, விக்கிரகாராதனை கட்டு, இதெல்லாம் உடைக்கிற ஒரே ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாடாதவங்கெல்லாம் வாய் தந்து பாடுங்க. ரெடி? கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. சொல்லுங்க, ஆண்டவரே என் கட்டுகள் எல்லாம் உடைன ஆண்டவரே. க்ளோசிங் பிரேயர் ஜெபிக்கலாம். ஜெபத்து எல்லா கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் ரோம திருச்சபை மக்களுக்கு, நிர்பந்தமான மனுஷன் யான், யார் என்னை விடுதலையாக்குவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகின்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு தாசரோடும் ஆலயத்துக்கு வரத்தப்பட்டு தடைப்பட்டதான விசுவாச மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். தேவ ஆசீர்வாத தோடு அடியாரே அனுப்பு வார்த்தைனோ மப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ இப்போதும்மை தேடி வந்து
மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் களித்து உம்மை வாழ்த்தே தோழுவோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.